பொண்ணு மாப்பிளைக்கு வைக்க வேண்டிய விருந்துல வைக்க வேண்டிய பலகாரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல? உனக்கு எதுக்கு கவலை பொண்ணி? நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். சரி. இப்ப யாருக்கு ஃபோன் பண்ற? வேற யாருக்கு? உங்க தம்பிக்கு தான். ரொம்ப நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேங்கிறாரு. எங்க இருக்காருன்னு தெரியல. என்ன நீ இது வரைக்கும் எடுக்காம இருந்தாரு, இப்ப கட் பண்றாரு. ஐயோ! என்ன பொண்ணே, என்னாச்சு? எதுக்கு இத்தனை கால் பண்ணிருக்க? ஏகப்பட்ட மிஸ் கால் இருக்கு. இப்ப கரெக்டா போன் அடிச்சது நான் தான் கட் பண்ணிட்டேன். என்ன விஷயம்? அது இல்லங்க, நம்ம ஐஷு. பொன்னி சொல்லாத. ஏன்? ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான் ராஜாராம். என்னன்னு நீயே கண்டுபிடி பார்க்கலாம். உன் முகத்துல இப்படி ஒரு சந்தோஷம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. ஐயோ, என்னங்க நீங்க இன்னுமா கண்டுபிடிக்க முடியல? சந்தோஷமா இருக்கேன்னு தெரியுது, ஆனா எதுக்கு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியலையே. பொன்னி எதுக்கும் கவலைப்பட வேணாம், எல்லா பிரச்சனையும் நான் பாத்துக்கிறேன், முழு மூச்சா நான் இறங்குறேன்னு ராணி அக்கா உங்ககிட்ட தானே சொன்னாங்க. பாத்தீங்களா, அவங்க சொன்ன மாதிரி அவங்க வேலையை முடிச்சிட்டாங்க. அது அவங்க அப்படியெல்லாம் செய்வாங்கன்னு தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஐஷோ நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு மனசு திருந்தி நம்ம பொண்ணா நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐஷு, அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நம்ம பசங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐஷு கால்ல விழு. இத்தனை நாளா பகையா இருந்த உங்களுக்கு இப்ப என்ன பாச வேண்டியிருக்கு? ஐஷு மாப்பிள்ள, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அது எதுவும் ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும், அதான் இப்படி இருக்காரு. சமாளிக்காதீங்கம்மா, அவருக்கு எங்க மேல இன்னும் கோவம் குறையல. அவர் எங்களை ஆசீர்வதிக்கணும்னு நாங்க காலில் விழுந்தோம். எங்களை மன்னிக்க சொல்லி நாங்க மன்னிப்பு கேட்டுதான் அவர் காலில் விழுந்தோம்.
ஐஷுமா, அப்பாவை பத்தி உனக்கே தெரியும். அவருக்கு உன் மேலதான் அதிக பாசம். திடீர்னு இப்படிலாம் நடந்தோன்னு ரொம்ப உடைஞ்சு போயிட்டாரு. அவர் உன் மேல உயிரையே வச்சிருக்காரு. எனக்கு புரியாம இல்லம்மா, அவரோட ஏமாற்றமும் என் மேல அவருக்கு இருக்கிற கோவமும் ஒரே நாள்ல தீராதுன்னு எனக்கும் தெரியும். அப்படி நினைச்சும் நான் இங்க வரல. ஏன் சூர்யா அண்ணனுக்கு நடக்காததா? சரி, அதுக்காக கவலைப்படாத. கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஏத்துப்பாரு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் டைம் ஆகும். அத்தை, இப்போ நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. எங்களை பார்க்க கூட மனசு இல்லாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறாரு. இதுவே நாங்கள் இங்கே இருந்து மறுபடியும் அவர் கண்ணில் பட்டோம்னா அது அவருக்கு தான் கஷ்டம். பாவம் மாமா, எங்களால் அவர் கஷ்டப்பட வேணாம். நாங்கள் 2 பேரும் இங்கேருந்து போயிடுறது தான் நல்லது. ஐயோ மாப்பிள, என்ன எதுக்கு அப்படிலாம் பேசிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அவரை விட்டு விலகி போனாதான் உங்க மேல அவருக்கு இருக்கிற கோவம் அதிகமாகும். அது குறையவே குறையாது. மறுபடியும் ஒண்ணு சேர முடியாத அளவுக்கு நிரந்தரமா பிரிஞ்சிருவோம். மறுபடியும் அவர் முகத்தை பார்த்தா சங்கடம்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மனசு அப்பதான் மாறும். ஐஷுமா, நீயே மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல. மேடம், மல்லி வந்துட்டாளா? அவகிட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்த? அவளுக்கு பிடிச்ச சின்ன தம்பி பேரை சொன்னேன். எங்க மேடம வந்து பாரு, உனக்கு விடிவு காலம் பிறக்கும் நம்பிக்கையா பேசினேன். மறு பேச்சு பேசாம கூடவே வந்துட்டா. கீழே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா மேடம். அங்க யார மல்லி தேடிட்டு இருக்க? என் மாமே சின்ன தம்பி எங்க? அவரை பார்க்கலான்னு தான் இவனை கூட்டிட்டு வந்தா. கேக்குறேன்ல, சொல்லுங்க. பொறு கொஞ்சம் பொறுமையா இரு மல்லி. உன்னை தேடி வந்து உன்னை பார்த்து பேசி இவ உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்னா அதுல உனக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். நல்லது நடக்க போதா? யார் மூலமா? உங்க மூலமாவா? உசுரா காதலிச்ச என் மாமன என் கண்ணு முன்னாடியே இன்னொருத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சவங்க தானே நீங்க. அதுவும் நான் ஐயோ அம்மான்னு கதறது கூட கேட்காம எங்க என் மாமா? இப்போ உனக்கும் என் மேல கோவம் வந்திருக்கு இல்ல? நீங்க யாரு என்னன்னே எனக்கு பழக்கம் கிடையாது. உங்க மேல நான் கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு இப்ப என் மாமனை பார்க்கணும், பார்த்து பேசணும். உன் மாமன் தான் அவனோட மாமியார் வீட்டுக்கு போயிட்டானேம்மா. அடிச்சு புடிச்சு கல்யாணத்தை பண்ணி அவங்கள அழகா சேர வேண்டிய இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டு இப்ப தேடி வந்து போய் சொல்லி எதுக்கு என்னைய கூட்டிட்டு வந்தீங்க? ஏய், கொஞ்சம் அமைதியா இருக்கியா? நான் எங்க அமைதியா இருக்கணும்? இங்க பாரு, என்ன பண்ணணும் எப்படி நடந்துக்கணும்னு எல்லாம் எங்க மேடம் சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. நான் எப்படி பேசாம இருப்பேன்? எனக்கு சேர வேண்டிய மாமனை புடுங்கி அவங்க அக்கா பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது இவங்க தானே. உன் ஆத்திரத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஐஸ்வர்யா சின்ன தம்பி கல்யாணத்தை நடத்தி வச்சதுக்கு நான் இப்ப ரொம்ப வருத்தப்படுறேன். நன்றி கெட்டத்தனமா நடந்துக்கிட்ட அவங்களுக்கு பதிலா
உனக்கு பண்ணி வச்சிருந்தா கூட ஆயுசுக்கும் நீ நன்றியோட இருந்திருப்ப. அதெல்லாம் பேசி இப்ப என்ன நடக்க போகுது? என் மாமா இங்க இருந்தா 4 வார்த்தை பேசிட்டாவது நான் போயிருப்பேன். ஆனா இப்போ மல்லி, உடைஞ்சு போயிடாத. இது பாரு, நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் காது கொடுத்து கேளு. உனக்கு உன் மாமன் கண்டிப்பா கிடைப்பான். மனவரை போட்டு தாலியை கட்டி மாமியார் வீட்டுக்கே போயிட்டாங்க. இனி எப்படி மேடம்? எனக்கு இவங்க துரோகம் பண்ணுவாங்கன்னு ஏற்கனவே என் மனசுல பட்டுச்சு. அதனாலதான் முறையா செய்ய வேண்டிய எதையும் நான் அவங்க கல்யாணத்துல செய்யல. குறிப்பா சொல்லணும்னா, அவங்க கல்யாணம் நடந்ததுக்கு சாட்சியா ஒரு போட்டோ கூட கிடையாது. மேடம், இப்ப நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ நடந்தா போதும். உன் மாமன் சின்ன தம்பி கண்டிப்பா உனக்கு கிடைப்பான்.